கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்திலும் தியானத்துக்காக ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும் பார்க்கலாம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். லேயாளுக்கும் ராகேலுக்கும் திருமண வயசு அவங்க அடைந்திருந்தாங்க. யாக்கோபு தன் அண்ணனுக்கு பயந்து அங்கே தனிமையாக வர்றார் அந்த ஊருக்கு. அப்போ பார்த்த பார்வையிலேயே தன் உள்ளத்தை ராகேலிடம் பறிகொடுத்தார். காரணம் என்ன? அவள் மகா ரூபவதியும் அழகுள்ளவளுமாய் இருந்தாள். ஆனால் லேயாளோ அழகு இல்லாதவளாய் கூச்ச பார்வை உடையவளாய் விளங்கினாள். லேயாள் என்ற பெயருக்கு சோர்வு உள்ளவள் என்று அர்த்தம். அப்ப வேதத்துல பார்த்தோம்னா 2 வகையான அழகை நாம் காணலாம். ஒன்று சரீர அழகு, அடுத்தது ஆன்மீக பரிசுத்த அழகு. மாம்ச அழகு மனிதனை கவர்ச்சிக்கிறது, உள்ளான அழகோ கர்த்தரை கவர்ச்சிக்கிறது. அப்போ அழகு இல்லாத லேயாள் மேல யாக்கோபுக்கு எந்த பிரியமும் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ லேயாள் தன் கணவருடைய முழு பாசத்திற்காக ஏங்கினாள். அதனால அவ என்ன பண்ணா, முதல் குழந்தை பிறந்த உடனே கர்த்தர் என் சிறுமையை பார்த்தள்ளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன்னு பேர் வச்சா. அப்போ அவளுடைய சிறுமையை என்ன செய்யவில்லை, நீங்கவில்லை. அப்பொழுது அவளுக்கு 2ஆம் குமாரனை பெறும்போது, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயரிட்டாள். தொடர்ந்து அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். போராட்டம் என்ன பண்ணுச்சு, நீடிச்சுக்கிட்டே தான் போச்சு. அப்போ 3ஆம் மகன் பிறந்த போது, என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். ஆனாலும் அவளுடைய துயரமோ தீரவில்லை. அப்போ மனித அன்புக்காக ஏங்கி எதிர்பார்த்து அவள் தோல்வியை தான் கண்டாள். அப்புறம் என்ன பண்றா, அவ துதியின் வழியை, ஸ்தோத்திரத்தின் வல்லமையை அவள் கண்டுபிடித்தாள். அதனால அவள் என்ன பண்றா, தன் 4ஆவது மகன் பிறந்த போது, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 29:35. அப்போ அவ என்னைக்கு இப்படி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாளோ அப்பதான் அவளுக்கு துதிக்க துதிக்க அவளுக்குள்ளே ஒரு உள்ளான அழகு உருவானது. ஆன்மீக பரிசுத்த அழகு அவளுடைய வாழ்க்கையை முற்றிலும் மறுமலர்ச்சி ஆக்கிற்று. அந்த மனித அன்புக்காக ஏங்கின காரியங்கள்லேருந்து அவளுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அவள் நாளுக்கு நாள் என்ன பண்ணா, பிரகாசித்து கொண்டே, உள்ளான அழகினாலே பிரகாசித்து கொண்டு போனாள். அதனால நம்மளும் மனுஷ அன்புக்காகவோ இல்லை மற்ற உறவுகளின் அன்புக்காகவோ நம்ம ஏங்கி கொண்டு இல்லாமல், கர்த்தரை எல்லாவற்றிலும் துதிக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய உள்ளான அழகு எப்படி இருக்கும், பிரகாசித்து கொண்டே இருக்கும். இந்த உலக அன்புக்காக ஏங்கும் காரியங்கள்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். அடுத்து நம்ம எப்படி அந்த உள்ளான அழகுல எப்படி பிரகாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தரோடு சஞ்சரிப்பதில் அந்த உள்ளான அழகு நமக்குள்ள பிரகாசிக்கும். இப்போ நம்ம யாத்திராகமம் 34:2 பார்த்தோம்னா, மோசே கர்த்தரோடு சஞ்சரிப்பதற்காக அதிகாலையில் ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி தேவ பிரசன்னத்திலே நின்றார். அப்ப எப்படி ஆச்சு, மோசேயின் முகம் சூரியனை பார்க்கல மகா மகிமையாய் பிரகாசித்தது. அப்ப கர்த்தருக்காக வைராக்கியமன் என்ற ஸ்தேவானுடைய முகமும் எப்படி இருந்துச்சு, தேவதூதன் முகம் போல் இருக்க எல்லாரும் பார்த்தார்கள். அப்போ ஆண்டவர் நம்முடைய முகத்தையும் வாழ்க்கையையும் பிரகாசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், அதிகாலையிலே கர்த்தரை தேடணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த உள்ளான அழகுல நம்ம பிரகாசிக்க முடியும். கர்த்தரை கவர்ச்சிக்கிற அந்த அழகினாலே நாம் மறுரூபமாக முடியும். கர்த்தருடைய குணங்கள் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும்.
அதனால இந்த உலக அன்புக்காக நம்ம ஏங்கி, மனித அன்புக்காக ஏங்கி சோர்ந்து போன உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தரை துதிக்கவும் கர்த்தரோடு சஞ்சரிக்கவும் நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆன்மீக அழகினாலே நம்மளை பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால நம்ம இந்த உலகத்தின் அன்புக்காக ஏங்காமல் கர்த்தரை கவர்ச்சிக்கிற அந்த உள்ளான அழகினாலே நாளுக்கு நாள் நாம் பிரகாசித்துக் கொண்டே போவோமாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன், ஒருபோதும் மறவேனையா. இயேசுவே உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். உள்ளத்தில் பாசம் வைத்தீர், கண்ணீரை துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன், ஒருபோதும் மறவேனையா. இயேசுவே உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்.